அநேக பிள்ளைகள் அன்னை மரியாளின் அன்பையும் தாயின் உடனிருப்பையும் உணர்ந்த நேரங்கள் உண்டு. அந்த அன்னை மரி இதோ சாத்தானின் தலையை மிதிக்கக்கூடிய ஒரு தாய். நம் குடும்பத்துக்கு எதிராக, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளையும் கடவுள் இன்று நம் நீக்கி அந்த தாயின் பரிசுத்த தாயுடைய நற்கருணையை தாங்கி இருந்த அந்த தாயினுடைய அன்பை பற்றி கொண்டு இதோ அன்னை மரியாளின் பாடலை பாடி நாம் இந்த ஆராதனைக்குள் கடந்து செல்வோம். மரியே வாழ்க. நல்ல கையை உயர்த்தி சொல்லலாம், மரியே வாழ்க. இந்த வானம் பூமி அழிஞ்சாலும் எப்பொழுதுமே நம் தாய்மரி நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் நம்மளையெல்லாம் கொண்டு போய் எங்கே சேர்க்கணும்? பரலோகத்தில் சேர்க்கணும். அதான் பாட போகிற, வானம் பூமி அழிந்தாலும் வாழ்ந்திடுவாளே, நம்மை மீட்டு பரலோகத்தில் சேர்த்திடுவாளே என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி அன்னை மரியாளுடைய அந்த அர்ப்பணிப்பு, அன்னை மரியாளுக்கு இருந்த தாழ்ச்சி, அன்னை மரியாளுக்கு இருந்த அந்த அன்பு, தன் மகன் மீது வைத்திருந்த நேசம் நம் மீது கடந்து வர வேண்டும் என்று கூறி இதோ கடந்து போவோமா? வானம் பூமி அழிந்தாலும் வாழ்த்திடுவாளே, நம்மை மீட்டு பரலோகத்தில் சேர்த்திடுவாளே. வானம் பூமி அழிந்தாலும் நம்மை வாழ்ந்திடுவாளே, நம்மை மீட்டு பரலோகத்தில் சேர்த்திடுவாளே. போமா? வானம் பூமி அழிந்தாலும் வாழ்த்திடுவாளே, நம்மை மீட்டு பரலோகத்தில் சேர்த்திடுவாளே. வானம் பூமி அழிந்தாலும் வாழ்த்திடுவாளே, நம்மை மீட்டு பரலோகத்தில் சேர்த்திடுவாளே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க,
வானம் பூமி அழிந்தாலும் வாழ்த்திடுவாளே, என்னை மீட்டு பரலோகத்தில் சேர்த்திடுவாளே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. பாடிக்கொண்டே இருப்போமா? மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. தொடர்ந்து பாடிட்டே இருங்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அம்மா மரியே தாயே, இதோ இந்த இடம் முழுவதுமா உங்களுடைய அன்பு பிரசன்னம், இதோ அந்த தூய்மையின் பிரசன்னம், இதோ தாயே அந்த கருவினை தாங்கிய அந்த நற்கருணை ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம், இதோ இந்த இடம் முழுவதும் நிரம்புவதா உடைய தெய்வீக வல்லமை நிரம்பிய பிள்ளைகளா. இதோ ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்னை மரியாளின் முன்னானைக்குள்ளாக வைக்கிறோம். ஒரு பரலோக அக்கினி, ஒரு பரிசுத்த அக்கினி, இதோ தேவனுடைய அக்கினி, இதோ அன்னை மரியாள் மீது இறங்கி வந்த அதே அக்கினி, அந்த அன்னை மரியாளின் அக்கினி, இதோ அந்த பரிசுத்த தேவ தாயுடைய அக்கினி இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகள் மீதும் அசைவாடட்டும். இதோ இந்த பிள்ளைகளுடைய எல்லா போராட்ட நிலைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், சொல்ல முடியாத, வெளியில சொல்லக்கூட முடியாத மறைவான வாழ்க்கை, இதோ எரிந்து போடுங்கம்மா. இந்த வேளையில ஒரு பரிசுத்த அக்கினி, அந்த பெந்தகோஸ்து அக்கினி, தாயினுடைய அக்கினி இதோ இறங்கி வரட்டும். இதோ இந்த பிள்ளைகளுக்குள்ளாக ஜெபமாலையில் இருந்து வரக்கூடிய அந்த ஒவ்வொரு மணிகளிலும் இருந்து வழிந்தோடக்கூடிய அந்த பரிசுத்த ரத்தம், அந்த பரிசுத்த ரத்தம், அந்த வல்லமையின் ரத்தம், கிருபையின் ரத்தம், இரக்கத்தின் ரத்தம் ஊற்றட்டும். இந்த இடம் முழுவதுமாக ஊற்றட்டும். இதோ நம்மை விட்டு ஆண்டவரை விட்டு பிரிக்கின்ற எல்லா தீமையின் ஆதிக்கங்கள் தாயே வாழ்க என்று சொல்கிற பொழுது, மரியே வாழ்க என்று சொல்கிற பொழுது, இதோ சாத்தானுக்கு எதிராக எழும்பி நிற்கிற எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா தடைகளும், அந்தகார இருளின் சக்திகளும் இதோ அகன்று போகும்படியாக அம்மா தாயே, இதோ உங்களுடைய அன்புக்குள்ள எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க. உற்சாகமாக மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அம்மா மரியே, அம்மா மரியே, அம்மா மரியே, அம்மா மரியே. அன்பு பிள்ளைகளே, அன்னை மரியாளின் உடனிருப்பு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? இன்றைக்கு பிற சபை சகோதரர்கள் சொல்வார்கள், ஜெபமாலையில ஒன்றும் இல்லை, எதுவுமே கிடையாது. இதோ செபித்தவர்கள் சொல்வார்கள், அது ஒரு பரலோகத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு ஆயுதம். எத்தனை முறை அந்த ஜெபமாலையை சொல்லாம பேருக்கு சொல்லிக்கிட்டு உள்ளார்ந்த ஒரு ஜெபமா இல்லாம அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொல்லுகிற உன் உதடுகள் அசுத்தமாய் இருந்தது, உன் உள்ளம் அசுத்தமாய் இருந்தது. நீங்க அம்மா கிட்ட சொல்லுங்க, அம்மா நான் இனி சொல்ற ஒவ்வொரு ஜெபமும் பரிசுத்த மணிகளா கொடுக்கணும். ஆமென். நான் சொல்ற ஒவ்வொரு மணியும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். அந்த ஒவ்வொரு மணியும் இயேசுவின் ரத்தம், அந்த ஒவ்வொரு மணியும் இதோ அந்த தாய் உதிரத்திலே தாங்கி நின்ற அந்த இயேசுவின் ரத்தம். அந்த இரத்த துளிகளை தொட்டு சொல்லுகிற பொழுது நமக்குள்ள எவ்வளவு பாவம், எவ்வளவு இச்சையான குணங்கள், எவ்வளவு சொல்ல முடியாத தீமையின் ஆதிக்கங்கள். நீங்க அம்மாட்ட சொல்லுங்க, அம்மா நான் இனி பரிசுத்தமா செபிப்பேன். வார்த்தையில் உருவான அந்த அன்பு தகப்பன் நம்மோடு கடந்து வர வேண்டும். இதோ அந்த தகப்பனை நோக்கி நாம் செபிக்கிற வேளையில அந்த வார்த்தையான தகப்பன் கடந்து வர போறார். இந்த வார்த்தையான தகப்பன் கடந்து வர போறார். அவர் புகழ பாடுறதுக்கு நம் நாவுகள் எவ்வளவு உற்சாகமா இருக்கணும். அப்படியே சோர்ந்து போய் அல்ல, எவ்வளவு உற்சாகமா ஜெபிக்கிறீங்களோ அவ்வளோ ஆசீர்வாதம். இதோ வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, இதோ ஓயாமல் உன் புகழ் பாடுவேன் என்று இந்த பாடலோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிப்போமா? வானாதி வானங்கள் கொள்ள
வெறுமையான பாத்திரங்களா இருக்கலாம். நீங்க அப்பாட்ட சொல்லுங்க, உங்க கண்கள்ல எனக்கு கிருபை வேணும் ஆண்டவரே. அப்ப என் குடும்பத்துக்கு கிருபை வேணும், என் பங்கு மக்களுக்கு கிருபை வேணும். இதோ இந்த காத்தான்குளம் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் உங்க கிருபை வேணும்ப்பா. உங்க பரலோகத்துல எங்க பங்கு மக்களை நினைவு கூறுங்க ஆண்டவரே. இதோ நம்ம ஜெபிக்க போகிற ஒவ்வொரு வார்த்தையின் வழியாக பரலோக கவனத்தை ஈர்க்கணும் பிள்ளைங்களா. அப்பட சொல்லு, அப்பா நீங்க என்ன பாருங்க ஆண்டவரே. அப்ப நீங்க வேண்டும், நீங்க மாத்திரம் வேண்டும், உங்க அன்பு வேணும்ப்பா, உங்க கிருபை வேணும், உங்க இறக்க வேணும் ஆண்டவரே. அப்படியே ஒப்பு கொடுப்போமா. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பா, உன் கண்களே கிருபை வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பா, உன் கண்களே கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. சொல்லுவோமா, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. மீண்டும் ஒரு விஷயம், நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரம் உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ எவ்வளவு நேரம் பாவம் செய்கிற பொழுதெல்லாம் ஆண்டவரை விலகி ஓடின பொழுது, அவர் சமூகத்தை இழந்து போனாயே. எத்தனையோ முறை அவர் உன்னை தேடி வந்தபோது, இதோ அவருடைய பார்வையிலே நீ ஒரு விலையேற பெற்ற மகனாக இருந்த பொழுதும் விலகி சென்ற நேரங்களுக்காக அப்பாட்ட மன்னிப்பு கேட்டு சொல்லுங்க. அப்ப அவங்க பிரியமான சமூகம் எனக்கு வேணும் ஆண்டவரே. அதுதான் ஆண்டவரே நிரந்தரம். எங்கெங்கேயோ நான் அன்பை தேடி ஓடுறேன், என் கணவர்கிட்ட தேடுறேன், மனைவிட்டு தேடுறேன், பிள்ளைங்கிட்ட தேடுறேன், என் சொந்த பந்தத்தில் தேடுறேன். ஆண்டவரே நிரந்தர சுதந்திரம் நீங்க தானப்பா, நிரந்தர அன்பு நீங்க தான் ஆண்டவரே. வேற எதுவும் எங்களுக்கு வேணப்பா, நீங்க போதும் ஆண்டவரே. சொல்லுங்க பிள்ளைங்க, நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க வேண்டும் ஆண்டவரே. நீங்க இருந்தா எல்லாம் இந்த உலகத்துல சாத்தியமாகும் ஆண்டவரே. உங்க கிருபை, உங்க இரக்கம் எனக்கு வேணும் ஆண்டவரே. விலகாத பிரியார் உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. விலகாத பிரியார் உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும், நீர் போதுமே. சொல்லுவோமா, நீர் போதும் எப்போதும், நீர் போதுமே. கரம் உயர்த்தி, நீர் போதும் எப்போதும், நீர் போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் அன்பு உறவுகளே, ஆண்டவரை துதிக்கிற நாவுகள், இந்த நாவை திறந்து கொடுங்க. உங்களுக்கு ஆண்டவர் துதிக்கிறது நாவுகளை கொடுத்திருக்கிறார். அவரை நிரப்ப அவருடைய பிரசன்னம் உன் நாவுகளில் இறங்கி வர வேண்டாமா? ஆண்டவரை துதிக்காத நாவுகள்,
இது அவரை பாடவும் துதிக்கவுமே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமே. அவருடைய முழு வல்லத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு, இதோ முழு பலத்தோடு நாம் துதிக்க கடந்து வந்திருக்கிறோமே. என் அன்புறவர்களே, அவருடைய வார்த்தை சொல்கிறது எசாயா 43:21, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். ஆமென். இருக்கிற பிள்ளைகளை யாருக்கு ஏற்படுத்தார் ஆண்டவர்? அவருக்குன்னு ஏற்படுத்திருக்கார். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். இதை ஒரு துதிக்க துதிக்க, அவர் நாமத்தை அறிக்கை செய்ய செய்ய அந்த வார்த்தையை நீங்க சொல்லி சொல்லி துதிக்கிற வேளையில அவருடைய தெய்வீக பிரசன்னம் நமக்குள்ளாய் கலந்து வரும். பிள்ளைகளை, இது ஆண்டவரை விட்டு விலகாத அந்த கரங்கள் வேணும், உம்மை விட்டு விலகாத அந்த பிரசன்னம் வேணும் ஆண்டவரே. இதோ ஆண்டவருடைய தெய்வீக வல்லமை எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. இனிவிடா ஜெபம் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் என்று இறை வார்த்தை சொல்கிறது. நன்றி மிக்க உள்ளவர்களாக, நன்றி உள்ளம் கொண்ட மக்களாக 1 தெசலோனிக்கர் 5:16-18 சொல்லப்படுது போல இதோ ஆண்டவரை துதிக்கிற மக்களாக நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க பிள்ளைங்களா. இது திருப்பாடல் 107:1 சொல்கிறது, கடவுளை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஆமென். அவர் கிருபை எப்பயும் நம்ம கூட இருக்கு. இதோ என் அன்புறவுகளே, ஆண்டவரை ஆராதிக்க கூடியிருக்கிற நீங்கள் இதோ அவருடைய வாசல்களே ஸ்தோத்திரத்தோடும் அவருடைய பிரகாரங்களை துதியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை நாம் தோத்தரிக்க வேண்டாமா? ஆராதிக்க வேண்டாமா? ஒன்றையும் யோசிக்காதீங்க, ஒன்றையும் கவலைப்படாதீங்க. அவருடைய தெய்வீக பிரசனத்தை நம்பி ஓடோடி வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் இடத்தை விட்டு வெறுமையா அனுப்ப மாட்டார். ஆமென். வெறுமையா இல்லை, நிரம்பி வழிகிற பாத்திரமா இதோ உங்களுக்கு கொடுக்க இருக்கிற ஆசீர்வாதங்கள் மிக பெரிதாய் இருக்கும்படியாக அந்த துதியின் சத்தத்தை இதோ நம்பிக்கை கொண்ட மக்களால் அவரை ஆராதிக்க இதோ இன்னும் சத்தமா துதிப்போமா? அன்பு பிள்ளைகளே, நம்ம இறுதியாக ஒரு பாடலை பாடி ஒரு மார்னிங் பிரேயருக்குள்ள போக போறோம். ஆண்டவரை எப்படி துதிக்க? சத்தமாவா மெதுவாவா? சொல்றதுக்கே சத்தம் வரல. சத்தமாவா மெதுவாவா? சத்தமா துதிக்கணும். அதே கேட்கல சிஸ்டர். சத்தமாவா மெதுவாவான்னு கேட்டேன். ஆண்டு சத்தமா துதிப்பீங்களா கேட்டேன். துதிக்க மாட்டீங்களா? என் நண்பர்களே, நான் வருவேன் எல்லாருக்கிட்டையும் இப்போ பாடுறதுக்கு, சரிங்களா? சத்தமா துதிக்கணும், அப்போதான் யாரை மிதிக்க முடியும்? சத்தமா நீங்கள் சொல்லலாம், போக மாட்டான், உங்கள் காலையை தான் பிடிச்சிட்டு இருப்பேன். பரவாயில்ல, அக்கா ரொம்ப சொகுசாக என்னை வச்சுக்கிட்டு இருக்குது, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். ஏன் சிஸ்டர் அவங்க கூட கெட்ட குணத்தில் விரட்டி விட்டேன், நான் எப்படி வாழ்கிறது? என் நண்பர்களே, துதிக்க துதிக்க உன் விதி மாறும். ஆமென். துதிச்சு பாருங்க, என் விதியெல்லாம் மாறுச்சு. ஆமென். நான் சாதாரண ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரி தான். ஆண்டவர் என்னையும் தொட்டார். ஆமென். எனக்கு ஒன்றும் பாடவே வராது. ஸ்கூலில் பாடும்போது சொல்லுவாங்க, உன் குரல் கட்ட குரலாக இருக்கே, இப்போ பின்னாடி போய் நில்லும்பாங்க. எப்படி எப்படி இப்போயும் அப்படிதான் சிஸ்டர் இருக்குன்றீங்களா? இல்லையா? சொல்லுவாங்க. அப்போ இன்னைக்கு இந்த டீச்சர் சொல்கிறாங்க, நிறைய டீச்சர் சொல்லுவாங்க, இப்போ கடவுள் இந்த கட்ட குரலாக இருந்த என்னையும் இங்கே வந்து ஆண்டரை ஆராதிக்க வச்சுருக்கிறார். ஆண்டருக்கு குரல் முக்கியம் இல்லைங்க, உங்கள் உள்ளம் முக்கியம். அந்த உள்ளம் எப்படி தான் இருக்கணும்? உற்சாகமாக இருக்கணும். அப்படியே சோர்ந்து போய் அப்படியே சோம்பேறியாக இருக்கக்கூடாது. நீங்கள் பாடுற பாட்டில் வீட்டில் ஏன்டா ஜபத்துக்கு போலன்னு இப்போ பிச்சுக்கிட்டு எல்லாம் ஓடி வரணும். இப்போ பாடி எப்படி தாவீது அரசன் பாடி ஆடி துதித்தாரோ, நம்மளும் என்ன பண்ண போகிறோம்? அக்காங்க வாயே திறக்க மாட்டேங்குதுங்க. அக்காங்க பாடி ஆடி துதிக்க போகிறோம். அந்த அக்கா வந்திருக்காங்கல்ல, இந்த அக்கா தர்மபுரியில் அக்கா 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஏன் தெரியுமா? அவங்க ஊரில் போய் ஜெபம் நடத்தணும். அந்த ஊர் மக்களே ஆட ஆரம்பித்தாங்க. ஆடும்போது ஒரு அக்கா காலே வரல. ஆமென். என்னாச்சு? கால் நடக்க முடியல. 8 மாசமாக கட்டி வச்சிருந்தான். அக்கா பாட பாட குதிக்குது, டான்ஸ் ஆடுது. கடைசி அக்கா சாட்சியா நின்னாங்க. 8 மாதங்களாக முடங்கி இருந்த கால்களை துதியினால் ஆண்டவர் எழுப்பிக்க செய்தார். ஆமென். ஆமென். உங்க இதுல பிரின்சி இருக்காங்கல்ல, ஜான், அவங்க ஒய்ஃப் அங்க வந்தாங்க ஜெபத்துக்கு. சகோதரியை கூட 3 நாளா ஒரே மயக்கம், ஒரே வாமிட்டு, படுத்தே கிடந்தாங்க. ஆண்டவரை துதிக்க அந்த பிள்ளை எழுந்து நின்னா, ஆட ஆரம்பிச்சா, பாட ஆரம்பிச்சா. ஆண்டவர் எல்லா சிறையிருப்புகளையும் உடைத்து போட்டார். ஆமென். பக்கத்தில் இந்த அக்கா என்ன நினச்சிக்குமோ, நான் அண்ணா, இந்த அண்ணன் என்ன நினச்சிக்குமோ, நான் பரலோகம் போனோம்ப்பா, நீங்களே எங்கப்பா வரீங்களாப்பா? யாரெல்லாம் பரலோகம் போனோம்? அங்கே என்ன வேலை? பரலோகத்தில் என்னம்மா வேலை?
சோறாக்கணும், குழம்பு செய்யணும், அப்புறம் துணி துவைக்கணும், அவ்வளோதானா? அங்கே அம்மா சொல்கிறாங்க, அவ்வளோதானா பரலோகத்தில் வேலை? பரலோகத்தில் என்ன வேலை? ஆண்டவரை ஆராதிக்குது. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், ஒரு முருகால் திரும்பி வருவான். 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 நிறைய அக்காங்க, ஒரு அக்கா நிற்கிறாங்க கூல, இப்படி சோகம் வழியும் வைக்க, நீ பாடு, நான் தட்டுவேனா பார்த்துக்கலாமா? நான் தட்டிட்டேன்னா என் குடும்பம் நல்லா இருமே. அப்படியே நிற்கிது அக்கா. சாத்தான் சொல்கிறான் அக்கா கிட்ட, அப்படியே நில்லு, பாடிடாத, கையெல்லாம் தட்டிடாத, உன்னை விட்டு நான் போயிடுவேன். தட்டினா விடுதலை. அவன் அவனை தூக்கி போட்டு மிதிக்கணுமா இல்லையா? துதிக்கணும், அவனை போட்டு மிதிக்கணும். அருமையான ஒரு பாடலுக்குள்ளே போக போகிறோம். நல்லா கை கால்லாம் யாருக்கு ரொம்ப வலி? சிஸ்டர், எனக்கு ஒரே இடுப்பு வலி, ஒரே கை வலி. யாரெல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். பா, இந்த ஊரே இவ்வளோ சுகமாக இருக்கீங்களா? சந்தோஷம். அது தூக்கூட வெக்கம் அக்காவுக்கு. அது தூக்குறது இங்கே யார் இருக்கா? யாருமா இருக்கா? அவருக்கு முன்னாடி கையை தூக்குங்கம்மா. தூக்குறவங்களுக்கு விடுதலை. ஆமென். யாருக்கெல்லாம் கை முடியும்? எனக்கெல்லாம் கொஞ்சம் கால் சரியில்லைப்பா, கொஞ்சம் கால் வலியாக இருக்குது. எனக்கு கை முடியல சிஸ்டர், ஒரே தலைவலி விட மாட்டேங்குது. என்னுடைய உடம்பு ரொம்ப பலவீனமாக இருக்கு, ரொம்ப சோர்வாக இருக்கிறேன். எவ்வளோதான் நான் வேலை செஞ்சாலும் ரொம்ப சோர்ந்து போயிடுறேன். அப்படி ஏதாவது இருந்தால் கையை தூக்குங்க பார்க்கலாம். ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, நான் உங்களை துதிக்கும் பொழுது, உங்களை துதிச்சு பாடி ஆராதிக்கும் போது இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை வரணும். ஆமென். எனக்கு என்ன வரணும்? ஒரு விடுதலை வரணும். சரிங்களா? நம்ம ஆண்டவரை சத்தமா துதிக்க போறோம், சாத்தான மிதிக்க போறோம். சத்தமா துதிக்க போறோம். சொல்லாமா? சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம். அக்கா பார்த்தா மிதிக்கிறமே தெரியல, சாணி கூட மிதிக்க மாட்டாரு. அக்கா தெரிஞ்சு போச்சு. சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம். சத்தமே வரலையே. சாத்தான மிதிப்போம். சாத்தான மிதிப்போம். யாருடைய நாமத்தினால? இயேசுடைய நாமத்தினால. யாருடைய ரத்தத்தினால? இயேசுவின் ரத்தத்தினால. யாருடைய வார்த்தையினால? இயேசுவின் வார்த்தையினால. யாருடைய சக்தியினால? இயேசுவின் சக்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹோசானா. ஹோசானா. பாடலாமா? சத்தமா துதிப்போம். சொல்லுங்க. சத்தமாய் துதிப்போம். சத்தமா வாயில வார்த்தையே வர மாட்டேங்குது சிஸ்டர். சாத்தான மிதிப்போம், சாத்தானை மிதிப்போம். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் வார்த்தையினால், இயேசுவின் வார்த்தையினால், இயேசுவின் சக்தியினால், இயேசுவின் சக்தியினால். போயிடலாமா? அழகான ஒரு பேட் பேரும் கீபோர்ட் மாஸ்டரும் அடிக்கிற அடியில் அவங்களை ஆட வச்சிடணும். ஆடி இருக்கிற பேரெல்லாம் ஓட்டி விட்டு இறுதி வார்த்தைகளை போட்டுரும். ரெடியா? சத்தமா துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். சத்தமா துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் சத்தமா துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், இயேசுவின் நாமத்தினால். சத்தமா துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். இப்பதான் கொஞ்சம் உற்சாகம் வந்திருக்கு பிரதர். சரிங்களா? இங்க பாருங்க. துதி துதின்னும் போது கையை மேலே தூக்கணும். மிதி மிதினும் போது நல்லா கையை மிதிக்கணும். சாரி, கால் நல்லா மிதிக்கணும். நீங்கள் மிதிக்க மிதிக்க உங்கள் வீட்டில் உங்கள் உடம்ப கட்டி வச்சிருக்கிற எல்லா சாத்தம் என்ன பண்ண போகிறோம்? மிதிச்சு துரத்த போகிறோம் நீங்கள். சரிங்களா? துதி 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 துதி, மிதி 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 மிதி, துதி 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 துதி, மிதி மிதி மிதி, போடு. துதி 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 துதி, மிதி 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 மிதி, துதி 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 துதி, மிதி மிதி மிதி. ஒரு நிமிஷம்.
குட்டீஸ் எல்லாம் யாருக்கும் பாடுறாங்க சிஸ்டர். நான் ஏதோ டிவியை பார்த்து நிம்மதியாக இருந்திருப்பேன். எங்கள் அம்மா வர கூப்பிட்டு வந்துட்டாங்க. சூப்பராக டான்ஸ் ஆடுறீங்க, பயங்கரமான பரிசு உங்களுக்கு காத்திருக்கு. ஏசப்பா கொடுப்பாரு இன்னைக்கு. ஆமே. துதிக்கலாமா குட்டீஸ்? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். துதி 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 மிதி 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 துதி 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 மிதி மிதி மிதி. நான் பார்க்க தான் வரேன் எத்தனை பேர் மிதிக்கிறீங்கன்னு. மிதி 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 மிதி. எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். எழுந்து நில்லுங்க, எழுந்து நில்லுங்க. ஆண்டுக்காக நில்லுங்க. ஆண்டு சமூகத்தில் நிற்கும் போது அவர் சுகத்தை கொடுப்பார். கையை மேலே தூக்குங்க. ரெடி துதி 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 மிதி 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 துதி 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 மிதி 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 துதி 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 மிதி 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 துதி 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 மிதி மிதி மிதி. சத்தமா துதிப்போ சாத்தான மிதிப்போ இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். சத்தமா துதிப்போ சாத்தான மிதிப்போ இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். உண்மையிலே அம்மா உங்க பேர் என்னம்மா? இந்த இடத்துலயே இந்த நம்பிக்கை மாரி அம்மா தாவீதை போல மெய் மருந்து ஆண்டருக்காக ஆடுறாங்க. நல்லா ஒரு கைத்தட்டல கொடுத்துடலாமா? எனக்கு கால் முடியல சிஸ்டர், அதெல்லாம் உட்காருங்கிறேன். எந்திரிச்சு மிதிச்சு பாருங்க என் அன்பு உறவுகளே. இந்த பாடலை பாடிய பல இடங்கள்ல ஆண்டவர் அந்த குடும்பத்தை கட்டி வைத்திருந்த அநேக காரியங்களை உடைச்சு போட்டார். ஆமென். குட்டீஸ், துதிக்கிற துதியில உங்க பங்குல இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஓடிடணும். சரியா? மிதிக்கிற மிதியில இனி இதுக்குள்ள வரவே கூடாது. யாருக்கு எந்த பிரச்சனையும் வரவே கூடாது. உற்சாகமா துதிப்போமா? 1 2 3 4 துதி 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 மிதி 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 துதி 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 மிதி 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 துதி 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 மிதி 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 துதி 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 மிதி மிதி மிதி. போடு சத்தமா துதிப்போ சத்தா கை தட்டி இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். சத்தமா சத்தமா துதிப்போ சத்தான மிதிப்போ இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். கரம் உயர்த்தி ஆஹா அல்லேலூயா ஓஹோ ஓசன்னா ஆஹா அல்லேலூயா ஓஹோ ஓசன்னா. துதி 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 மிதி 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 துதி 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 மிதி 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 துதி 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 மிதி 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 துதி 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 மிதி மிதி மிதி. நண்பர்களே, ஆண்டவரை துதிக்கிறதுக்கும் சாத்தானை போட மிதிக்கிறதுக்கும் நமக்கு என்ன வரல? பலனே இல்லை. அப்படியே ஒரு அக்கா அங்க மிதிக்குது, கையும் தட்டல. இருக்கிற 40 பேய் உள்ள வந்துடும். பார்த்து கவனமா இருக்கும். போன பேயெல்லாம் இங்க யார்கிட்ட போதோ நீ அப்படியே நிக்க நிக்க போன பேய் நம்ம கூட சேர்ந்து வந்துடும். என் அன்பு உறவுகள், சாத்தான் அன்னை மரியாள் பாம்பை மிதித்ததால் நமக்கு என்னது? சந்தோஷம். நமக்கு என்னது? சந்தோஷம். அந்த சாத்தானை மிதிக்க நீங்க நினைக்கிறீங்க நம்ம துதிக்காம இருந்தா என்ன? நல்லா கவனிங்க. நீங்க துதிக்க துதிக்க சாத்தான் வெளியேறி போவான். நீங்க துதியை நிப்பாட்டின உடனே மீண்டும் என்ன பண்ணுவான்? உள்ள நுழைஞ்சிருவான். அதனால ரொம்ப கவனமா இருங்க. பாட போறோம். மின்னலை போல் சாத்தான் விழுந்தானே விழுந்தானே, மின்னலை போல் சாத்தான் விழுந்தானே விழுந்தானே, விழுந்து கையை தட்டணும். சாத்தான் இனிமே எழும்பவே முடியாது. விழுந்து போன சாத்தான் இனிமே எழும்பவே முடியாது. அதனால துதி 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 மிதி 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 துதி 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 துதி
இந்த பிள்ளைகளை ஆராதிக்க ஆண்டவரே எரிக்கோ கோட்டையில் உடையட்டும் சுவாமி. எரிக்கோ கோட்டையில் உடையட்டும் சுவாமி. ரெண்டு கரங்களை மேல உயர்த்துங்க பிள்ளைகளை. சிஸ்டர் ஜெபிக்கும் போது ஒப்பு கொடுக்க போறோம் இந்த பங்கு மக்களை, இந்த பங்குல இருக்கிற பங்கு தந்தை, இன்னும் ஆலயத்துக்கு வர வீட்டுல முடங்கி இருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆண்டவங்க கொண்டு வரணுமே. ஏக்கத்தோட சொல், ஆண்டவரே என் ஜனம் அழிஞ்சு போதேப்பா. எங்க ஊர் மக்கள் நிறைய பேர் கோயிலுக்கு வரதே இல்லையா ஆண்டவரே. நான் என்ன ஆண்டவரே செஞ்சேன்? கண்ணீரோடு ஒப்பு கொடுங்க பிள்ளைங்களா. ஆலயத்துக்கு வர முடியாம இருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் உடைத்து போட்டு எல்லாரையும் கொண்டு வந்து சேர்க்கணும். அப்பட சொல்லுங்க, அப்பா உங்களுக்கு முன்பாக எங்க ஜெபத்தால நாங்க துதிக்க துதிக்க எங்க பங்கு மக்கள் எல்லாரும் கிளம்பிங்க வருவாங்க ஆண்டவர். ஆண்டவர் எங்க வீடுகள் பரிசுத்தமா மாறணும் ஆண்டவர். ஆண்டவரே எங்க வீடு பரிசுத்தம் இல்ல ஆண்டவர், என் வாழ்க்கையில பரிசுத்தம் இல்ல ஆண்டவர். ஆண்டவரே பாவியா வந்திருக்கப்பா. இதோ சிஸ்டர் ஜெபிக்கும் போது ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி பிடிங்க பிள்ளைங்களை. அப்படியே ஒப்பு கொடுங்க. உங்க வீடுகளை ஒப்பு கொடுங்க, உங்க கணவரை ஒப்பு கொடுங்க, உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, உன் சொந்த பந்தங்களை ஒப்பு கொடுங்க, உங்க தொழிலை ஒப்பு கொடுங்க. இதோ மனம் மாறாத வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. இந்த கத்தோலிக்க திருச்சபையில அநேக பாரம்பரியங்களை எழுந்து போனோமே. செபிக்காத குடும்பம் நம்ம குடும்பம் மாறி போச்சு. தினந்தோறும் ஜெபமாலை இல்லையே, ஜெபம் இல்லையே. ஜெபம் இல்லாத வீடாவும் மாறி போற நேரங்களுக்கா அப்படியே அப்பாட்ட ஒப்பு கொடுப்போமா. ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி பிடிக்க. எவ்வளவு உயர்த்துறீங்களோ அவ்வளவு ஆசீர்வாதம். கை வலிக்கட்டும், கை வலிக்கட்டும். நீ உயர்த்த உயர்த்த உன் குடும்பம் உயரும். நீ கையை கீழே போடாத, மேல உயர்த்தி பிடி. இன்னைக்கு மாநக தகப்பனுடைய அந்த பிரசன்னத்தை நீ பெற்றுக்கொள்ளாம போக கூடாது. அப்படியே ஒப்பு கொடுப்போமா. அப்பா பக்கமாக திரும்பி பரலோகத்திற்கு நேராக கரங்களை உயர்த்தி அப்படியே இருதயத்தின் ஆழத்திலிருந்து எனக்கு பிரியமான பிள்ளைகளே, நிறைய பேர் கரங்களை உயர்த்தாம இருக்கீங்க, உள்ளத்தை உடைத்து கொடுக்காம இருக்கீங்க. எல்லாருடைய இருதயங்களும் கடினப்பட்டிருக்கிறது. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாகவே இன்றைய நாளுக்குரிய அபிஷேகம், இன்றைய நாளுக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று விரும்புகிறவங்க, எந்த நாளை எதற்காக நீங்க முன்குறித்து வைத்தீங்களோ, இந்த நாளை எதற்காக இந்த நாளை என்னை இங்கு அழைத்து வந்தீர்களோ, அந்த அபிஷேகம் எனக்கு வேணும், அந்த ஆசீர்வாதம் என் குடும்பத்துக்கு வேணும், என் தனிப்பட்ட வாழ்க்கையில வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அப்படியே விண்ணுக்கு நேராக கரங்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்துங்க பிள்ளைகளை. இருதய உடைக்கப்பட்டவர்களாக, குத்தப்பட்டவர்களாக, எல்லா பாவங்களையும் உணர்ந்து கசப்புணர்வுகளோடு, வெறுப்புணர்வுகளோடு, நொறுங்குண்ட இருதயத்தோடு, மன்னிக்க முடியாத மனப்பான்மைகளோடு அப்பாவுடைய சமூகத்தில் நம்ம ஒரு நாள் வர முடியாது. எனக்கு பிரியமானவர்களே, உங்களை ஆய்ந்து அறிந்தீர்கள் என்றால் இன்னைக்கு எத்தனை பேருடைய உள்ளத்துல கசப்பு, வெறுப்புணர்வு. ஆண்டவரை மோசே சந்தித்த பொழுது ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? மோசே கிட்ட ஆண்டவர் பேசின பொழுது என்ன சொன்னார்? நீ இருக்கிற இடம் புனிதமான இடம். புனிதமான இடத்துல மோசே எப்படி வந்தார்? மிதியடிகளை கழற்றிவிடு. நீ நிற்கிற இடம் புனிதமானது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இருக்கிற இந்த பூமி புனிதமானது. நான் இருக்கிற இந்த பூமி புனிதமானது. அப்படியே நான் இருக்கிற இடம் இந்த புனிதமான பூமியில என்னுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற மாசு, என்னுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற தூய்மையின்மை, பரிசுத்தம் என்ன, பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவதற்கு தடையாக இருக்கிற என் ஆழ் மனதில் இருக்கிற வெறுப்பு, வரட்டு கௌரவம், வைராக்கியம், மன்னிக்க முடியாத மனப்பான்மை, விட்டு கொடுக்க முடியாத மனப்பான்மை, பொறாமை உணர்வுகள், அடுத்தவர்களுடைய வளர்ச்சியை தடை பண்ணி இருக்கிற தருணங்கள், யாரோ என்னை விட, என் குடும்பத்தை விட முன்னேறிடக்கூடாது, யாரோ என்னை விட வளர்ந்துடக்கூடாது, என் பிள்ளைகளை விட அடுத்த பிள்ளைகள் வளர்ந்துடக்கூடாது என்று சொல்லி குடும்பங்களுக்குள்ள வைராக்கியங்களோட, வரட்டு கௌரவங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிற தருணங்கள் எல்லாவற்றையும் அப்படியே ஒரு விசாப்பாட்டு ஒப்பு கொடுக்குறீங்களா பிள்ளைகளே? ஒருத்தரு கூட வெறுமனே போகாதபடி, ஆசீர்வாதத்தை, அபிஷேகத்தை எந்த சத்துருவானும் தடை பண்ணாதபடி, விலையேற பெற்ற மகா பரிசுத்தமுள்ள ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் இந்த ஆலயம் முழுவதும் தெளிக்கப்படும்படி, இந்த வளாகம் முழுவதும் அப்படியே ஊற்றப்படும்படி அப்படியே உள்ளத்தை உடைத்து கொடுக்குறீங்களா? நீங்க உள்ளத்தை உடைத்தால் ஒழிய, இருதயம் திறக்கப்பட்டால் ஒழிய, நீங்க எப்படி வந்தீங்களோ அப்படிதான் போவீங்க. எத்தனை பேருக்கு நான் வந்தபடியே போகணும்னு ஆசை? நான் வந்தபடியே போகணும்னு ஆசையா? வந்தபடியே போகணும்னு
வந்தபடியே போகணும்னு ஆசையா? வந்தபடியே நான் போனோம். நான் எப்படி வந்தனோ இறுகிய மனசோடு, பய உணர்வோடு, கவலை உணர்வோடு, மனதில் ஆழ்ந்த துக்கத்தோடு நான் எப்படி வந்தனோ நான் அப்படியே போகணுன்னு விரும்புகிறீங்களா? இல்லை, மனதில் ஒரு நிறைவான அமைதி, சமாதானம், ஒரு தெய்வீக அபிஷேகம், ஒரு விட்டுதலை எனக்கு வேணும்னு விரும்புகிறீங்களா? விரும்புகிறேங்க. கேட்கல, சுத்தமாக கேட்கல. செவிடு, 2 காலம் செவிடு எனக்கு. விடுதலையோட ஆவியான பின்னாடி இருக்கிறவங்க மாத்திர சொல்லுங்க, விடுதலை வேணும். ஆமேன். அப்ப விடுதலையோடு போகணும்னா நீங்க ஆண்டவரை விடுதலையோடு ஆராதிக்கணும். விடுதலையோடு ஆராதிக்கணும். விடுதலையோடு ஆராதிக்கிறீங்களா? இவ்வளவு நேரம் சாத்தானை மிதிச்சுட்டு நம்புறீங்களா? இன்னும் சாத்தான் நீங்க செயல்படுறானா? இல்ல இல்ல. இப்போ இந்த ஆலயத்துல இயேசுவினுடைய பரிசுத்த ரத்தம் ஊற்றப்பட வேண்டும். ஒருவர் மீதும் விலையேற பெற்ற ரத்தம் ஊற்றப்பட வேண்டும். நீங்க எந்த மனநிலையோடு வந்திருந்தாலும் சரி, இவங்க என்ன பண்ண போறாங்க? இல்ல, நம்மளாம் பரம்பரை கிறிஸ்தவங்க. யாரு பரம்பரை கிறிஸ்தவங்க? எங்களை யாராவது மாற்ற முடியுமா? எங்க விசுவாசத்தை யாராவது மாற்ற முடியுமா? எங்க நம்பிக்கை யாராவது மாற்ற முடியுமா? முடியாது சொல்லிட்டாங்க பாருங்க. உண்மை வெளியே வந்துருச்சு. நாங்க எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோமோ அப்படிதான் வாழுவோம். எங்களுக்குள்ள ஒரு புதிய மாற்றம் வராது. பரிசுத்த ஆவியானவர்லாம் யாருக்கு? பெந்தகோஸ்துக்காரங்களுக்கு. அல்லேலூயாலாம் யாருக்கு? பெந்தகோஸ்துக்காரங்களுக்கு. அல்லேலூயா. பரிசுத்தர்லாம் யாருக்கு? பெந்தகோஸ்துக்கார. நாங்கெல்லாம் பரம்பரை கிறிஸ்தவங்க. யாரு பரம்பரை கிறிஸ்தவங்க? எங்க மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படிதான் நாங்க வாழ்வோம். எங்க நம்பிக்கை அசைக்க முடியாது. இந்த திருத்தலத்தை கட்டினவங்க நாங்க. என் பாட்டி நாங்க தான் இங்க ஆளுகை செய்வோம். அந்த மண்ணில தான் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கு. ஆமாவா இல்லையா? அந்த மண்ணில தான் இருக்கு. அப்ப அந்த மண்ணிலெல்லாம் மாறி ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனா எத்தனை பேர் வாழ ஆசைப்படுறீங்க? ஆவிக்குரிய கிறிஸ்தவன். என்ன சிஸ்டர் ஆவியே? கெட்டாவியா கொட்டாவியா? எந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவனா வாழ ஆசைப்படுறீங்க? பரிசுத்த ஆவியானவரால வழி நடத்தப்படுகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆவியானவரால வழி நடத்தப்படுகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. என் பங்கு இன்னைக்கு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். நான் தொடப்பட வேண்டும். என் குடும்பம் நிரப்பப்பட வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறபடி ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும். எத்தனை பேரு நான் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையோட ஆசையோட வந்திருக்கேன்னு சொல்லுவீங்க? ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அப்படியே ஒப்பு கொடுப்போமா? அப்படியே அப்பாவுடைய விலையேற பெற்ற பரிசுத்த ரத்தத்திற்கு இந்த ஆலயத்தை ஒப்பு கொடுங்க. உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. எல்லா இருதயத்துல இன்னைக்கு எல்லாரும் ஒரு நல்ல பாவ சங்கீதனை செய்ய போறீங்க. அதற்கான தகுந்த தயாரிப்பு உங்களுக்கு இருக்கும். அதற்காக உங்களை தயாரிப்போம். அதனால ஒரு நல்ல மனநிலையோட இன்னைக்கு நான் நிரப்பப்பட வேண்டும். ஆவியானவர் என்னை நிரப்பணும். என் குடும்பத்தை நிரப்பணும். நான் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியங்கள் வாய்க்கணும். எனக்கு ஒரு விடுதலை வேணும். எனக்கு ஒரு சுகம் வேணும். ஆண்டு காலமாக தலைமுறையாக என் குடும்பத்தில் இருக்கிற கட்டு, பாவக்கட்டு, சாபக்கட்டு, மரணக்கட்டு, எல்லா இருளின் அந்தகாரங்களும் என் வீட்டை விட்டு, என் தலைமுறையை விட்டு, என் சந்ததியாரை விட்டு வேறறுக்கப்படணும் என்று சொல்லி உறுதியான நம்பிக்கையோடு ஒரு வைராக்கியத்தோடு நீங்க என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விட மாட்டேன். எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? ஆமென். யாரு போராடி ஜெபிச்சா? யாக்கோபு போராடி ஜெபிச்சார். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். டாடி, நான் என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை ஆசீர்வதிச்சுட்டே நீங்க சொன்னால் ஒழிய நான் இந்த இடத்தை விட போக மாட்டேன் அப்படின்ற வைராக்கியத்தோட ஒப்பு கொடுப்போமா? அப்படியே கண்களை மூடி இயேசு கிறிஸ்துடைய விலையேற பெற்ற ரத்தம் பிள்ளைகளை நமக்காக, உனக்காக, எனக்காக, உலகின் 1 கோடி முதல் மறு கோடி வரை இருக்கிற ஒரு ஆத்துமங்களும் இந்த பரிசுத்த ரத்தத்தினால கழுவப்பட, சுத்திகரிக்கப்பட, விடுதலையை பெற்றுக்கொள்ள, மீட்புக்கு விலையாக ஒரு ஆடு நமக்காக வெட்டப்பட்டிருக்கிறது, நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறது. பிள்ளையே, அந்த சிலுவை மரத்துல விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவுல 2 கல்வர்களுக்கு மத்தியில உனக்காக எனக்காக வெட்டப்பட்டிருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் ஊற்றப்படும்படி, இந்த ஆலய வளாகம் முழுவதும் ஊற்றப்படும்படி, ஒரு உச்சம் தள்ளிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நாடி நரம்புகள் எல்லாம் மச்சைகளை ஊற்றப்படும்படி, எல்லா எரிக்கோ கோட்டைகளும் முறியடிக்கப்படும்படி, இருதயங்கள் உடைக்கப்படும்படி, படுத்தப்படும்படி,
பரிசுத்தப்படுத்தப்படும்படி ஒரு மறு வாழ்வு, ஒரு ஜீவன் ஒருவருடைய இருதயத்துல உண்டாகும்படி பரலோகம் திறக்கப்படும்படி அப்படியே ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து துதிக்க ஆரம்பிங்க. எல்லாரும் இயேசுவா, இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி, எனக்கு இறங்கும் என்று சொல்லி பரலோகத்துக்கு உள்ளத்தை உடைத்து, அப்பா எனக்கு இறங்குங்க, என் குடும்பத்திற்கு இறங்குங்க, என் பங்கின் மீது இறங்குங்க. இந்த நாளுக்குரிய அபிஷேகம் பூரணமாக நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளுக்குரிய வல்லமை நான் பூரணமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதம் நான் பூரணமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பா எனக்காக ஒரே ஒரு முறை சிந்தப்பட்ட பரிசுத்த ரத்தம் நான் தூயோர் ஆகும்படி, நிறைவுள்ளோர் ஆகும்படி, பரலோகம் எனக்காக திறக்கப்படும்படி, பரலோகத்துல உம்மை முகமுகமாய் நான் பார்க்கும்படி எனக்காய் வெட்டப்பட்ட ஆட்டுக்குட்டியாண்டிய ரத்தம் இந்த ஆலயம் முழுவதும் இந்த பலி பீடத்திலிருந்து இதுகாரும் இந்த பலிபீடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற திருப்பலியினுடைய வல்லமை, இதுகாரும் இந்த பலிபீடத்திலிருந்து ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆராதனையின் வல்லமை, இதுகாரும் இந்த பலிபீடத்திலிருந்து ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற ஜெபமாலையின் வல்லமை, அப்ப இன்றைய நாள்ல வெளியரங்கமாக்கப்படும்படி, வெளியரங்கமாக்கப்படும்படி, உடைய மகிமை வெளியரங்கமாக்கப்படும்படி ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஓ ராபா தாஜா ராஷி ஹந்திரி அக்கா போச்சோ எல்லாரும் வாயை தரங்க, எல்லாரும் வாயை தரங்க, எல்லாரும் இந்த நாளுக்கு வாயை தரங்க. இயேசுவே சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு ஜெபிக்க தெரியலன்னு யாரும் சொல்லக்கூடாது. இயேசுவே சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, பரிசுத்தர் சொல்லுங்க. வாயை திறக்கும் பொழுது, வாயை திறக்கும் பொழுது எல்லா கட்டுகள், எல்லா வியாதிகள், எல்லா சோர்வுகள், எல்லா சதிகள், எல்லா பலவீனங்கள் வேறறுக்கப்படுகிறது. ஓ ராபா பாதி சங்கர் ராகா டிரி காதாடா ராபா. அப்படியே ரத்தத்துடைய அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடுப்போமா. ரத்த கோட்டைக்குள்ள நான் நுழைந்து விட்டேன், எதுவும் என்னை அணுகாது, எதுவும் என்னை தீண்டாது என்று சொல்லி இந்த ஆலயம் முழுமையும், இந்த ஆலயம் முழுமையும் ஆட்டுக்குட்டியாண்டிய ரத்தம் ஊற்றப்படும்படி, ஆட்டுக்குட்டியாண்டிய பரிசுத்த ரத்தத்தினுடைய அபிஷேகம் உண்டாகும்படி அப்படியே ஒப்பு கொடுங்க பிள்ளைங்களே, ஒப்பு கொடுங்க. ரியாரி யாரி ஷபா பாபா பாபா கரி அந்தரா ஹக்கா டிரி அந்தரா போபோ ரோதிதவா. ரத்த கோட்டைக்குள்ள நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் என்னை அணுகாது. இயேசுவின் ரத்தம் என் மீது, இயேசுவின் ரத்தம் என் குடும்பத்தின் மீது, இயேசுவின் ரத்தம் இந்த ஆலய வளாகத்தின் மீது அப்படியே ஊற்றப்படுகிறது. விடுதலை, ரத்தத்தினால உண்டாகிற விடுதலை இனி நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி அப்படியே ஒப்பு கொடுப்போமா. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். ஆமென், ஆமென், ஆமென். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ஆமென், ஆமென். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆட்டுக்குட்டியாடி ரத்தம் ஒருவர் மீதும் உச்சல் தளிர்ந்து உள்ளங்கால் வரைக்கும் நாடி நரம்புகள் எல்லாம் மச்சங்கள்ல விடுதலை தரும் ரத்தம் ஊற்றப்படுத்தும் ஐயா, ஊற்றப்படுத்தும் அடி. அப்பா இந்த நாளுடைய அபிஷேகத்திற்கு எதிராக எழுப்பி நின்று போராடுகிற எல்லா அந்தகாரர்கள், குடும்பத்திலிருந்து, தனி மனித வாழ்க்கையிலிருந்து அப்பா எழுப்பி போராடுகிற எல்லா அந்நிய வல்லமைகள், எல்லா அம்மோனிய மோவாபிய பட்டுகள் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால நிர்மூலமாக்கப்படுவதாக, இருதயங்கள் உடைக்கப்படுவதாக, கடினப்பட்டிருக்கிற இருதயங்களை இயேசுவின் ரத்தத்தை ஊற்றுகிறேன். அப்பா உமக்கு திறந்து கொடுக்க முடியாதபடி கட்டுண்டிருக்கிற இருதயங்கள், பாவ பழக்கத்துக்குள் அடிமையாயிருக்கிற இருதயங்கள், விட்டு கொடுக்க முடியாத பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிற இருதயங்கள், குடும்ப காரங்களோட, குடும்ப பாரங்களோட, குடும்ப சுமைகளோட போராடி போராடி பலன
இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் கல்வாரியில் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தின் முத்திரை எங்கள் ஒவ்வொருவர் மீது இருக்கிறதற்காக நன்றி டாடி, நன்றி டாடி. இந்த ஆலயம் முழுவதும் அப்பா பரலோக சேனை பாளையம் இறங்கும்படி என் தாய் கண்ணி மரியாள் அப்பா எல்லா பரலோக தூதர் கூட்டத்தினரோடு மிக்கேல் தூதர், ரஃபேல் தூதர், அப்பா மிக்கேல் தூதர், ரஃபேல் தூதரோடு பாளையம் இறங்கி போராடும்படி, உருவிய பட்டயத்தோடு போராடும்படி, எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா அந்நிய வல்லமைகளும் நிர்மூலமாக்கப்படும்படி அப்பா ஒரு மகனையும் மகளையும் ரத்தத்தினால முத்திரிடுகிறேன், வார்த்தையினால முத்திரிடுகிறேன், தூய ஆவியனுடைய விண்ணக நெருப்புனால முத்திரிடுகிறேன். இந்த நாளுக்குரிய அபிஷேகம், இந்த நாளுக்குரிய வார்த்தையின் அபிஷேகம் பூரணமாய் வெளிப்படட்டும். அப்பா உடைய வார்த்தையை உடைத்து கொடுக்க போகிற சகோதரரை மறைத்து உடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்படும்படி, அவருடைய நாவோடு நாவாக இருந்து நீர் பேசும்படி, ஒருவருடைய இருதயங்களும் குத்தப்படும்படி, நீதியாவோடு இருதயத்தை குத்தி திறந்தது போல அப்பா சவுல் தமஸ்கை நோக்கி சென்று கொண்டிருந்த போது அவருடைய கண்கள் இருந்த செதிலை நீர் எடுத்து உம்மை கண்டுகொள்ள, உம்முடைய வெளிச்சத்தை கண்டுகொள்ள அவர் பார்வை பெற்றுக்கொண்டது போல அப்பா அடைக்கப்பட்டிருக்கிற மந்தமாக்கப்பட்டிருக்கிற இருதயங்கள், உம்மை காண முடியாதபடி, உம்முடைய குரலை கேட்க முடியாதபடி அடைக்கப்பட்டிருக்கிற காதுகள், கண்கள் இயேசு கிறிஸ்துடைய அதிகாரங்கள் நாமத்தில் திறக்கப்படுவதாக எப்பாத்தா என்று சொல்லி அப்பா ஒருவருடைய இருதயத்தையும் ஒருவருடைய காதுகளையும் ஒவ்வொருடைய கண்களையும் இயேசுவின் அதிகாரங்கள் நாமத்துல திறக்கிறேன் டாடி. உடைய வல்லமை வெளிப்படட்டும், உடைய மாட்சி வெளிப்படட்டும், உடைய மகத்து வெளிப்படட்டும். இந்த நாளுக்குரிய அபிஷேகம் பூரணமாய் உடைய பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளும்படி வானத்தின் பல கனிகள் திறக்கப்படட்டும். எல்லா துதி, எல்லா கணி, எல்லா மகிமை நீர் எடுத்துக்கொள்ளுங்கப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனுடைய நாமத்துல அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.